இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டுல விளக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பஸ்ல உட்கார்ந்து இருக்க ஒரு பொண்ணு 500 ரூபாய் பணக்கட்டை தூக்கி அவங்களோட கூடையில போட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூடைய கீழே இறக்கி வைக்கும் போது அந்த பணத்தை பார்க்கிறா. உடனே பணத்தை கையில எடுத்து பார்த்துட்டு, இது நம்மளுடைய பணம் இல்லையே, இந்த பணம் எப்படி இங்கு வந்துச்சு, இந்த பணத்தை சம்பாதிக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எப்படியாவது இந்த பணம் யாருடையதுன்னு கண்டுபிடித்து அவங்க கிட்டயே ஒப்படைச்சரணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு போலீஸ் நிக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கூடையில பணத்தை போட்ட லேடி வராங்க. வந்து இந்த பொண்ணு கிட்ட, இந்த பணம் உங்களுடைய பணம் தான், நான் தான் இந்த பணத்தை உங்க கூடையில போட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு, எதுக்காக இப்படி பண்ணீங்க, இந்த பணம் யாருடையதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணுடைய புருஷன் தன்னோட பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு இருக்காரு. இவருடைய பிள்ளைய படிக்க வைக்க அவர்கிட்ட பணம் கிடையாது, அதனால நம்ம இறந்துட்டா இன்சூரன்ஸ் பணம் வரும், அதை வச்சு தன்னுடைய குடும்பம் நல்லா வாழும், நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும்னு சொல்லிட்டு பஸ் முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுக்காம லஞ்சம் கேட்டு நேரம் வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் அந்த கம்பெனியில வேலை செய்யற இந்த லேடி பார்த்துட்டு, இவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கணும், அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய மகன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்தை நாடகமாடி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணும் நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த லேடி உதவி பண்ண செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.